சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டோட 30 டேஸ் ஷெடியூலில் இன்னைக்கு டே 4ஓட ஷெடியூல் பார்த்துடலாம். படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ரிவிஷனும் இம்பார்ட்டண்ட். அதனால இன்னைக்கு சில டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணலாம், சில டாபிக்ஸ் புதுசாக படிக்கலாம். இப்போ பிஸ்னஸ் லா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் எத்திக்ஸும் படிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவிஷன் அப்படிங்கும்போது ஸ்டடி மெட்டீரியலும் பார்த்துடணும், எம்சிக்யூ பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து பார்த்துருங்க. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஆல்ரெடி நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கு, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷனில் எம்சிக்யூ பார்த்துருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் கம்பல்சரியாக பார்த்துருங்க. டிடியில் சேலரிஸும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஐடிடியில் எக்ஸம்ஷன் பார்த்துருங்க, புதுசாக தான் படிக்கிறோம், அதை படிச்சிருங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் அக்கௌண்டிங் கிளியராக பார்த்துருங்க. பிரான்ச் அக்கௌண்டிங்கில் டெட்டாஸ் மெத்தடு, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தடு, ஹோல்சேல் ப்ரைஸ் மெத்தடு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட், இது 4மே பார்த்துருங்க. டிபெண்டன்ட் பிரான்ச்சில், இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சில் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் கிளியராக பார்த்துருங்க. ரெகன்சிலேஷனுக்கு போடுவோம் இல்லையா, அந்த ஜேர்னல் என்ட்ரிஸு, அது போக அந்த பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அதோட ஜேர்னல்ஸும் வந்து கிளியராக பார்த்துருங்க. இன்னைக்கு ஷெடியூல் அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட்.